சூனியத்தை உண்மை என்று நம்பியவன் சுவனம் செல்ல மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதனுடைய நிலை என்னன்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதை நம்ம மறுக்கலை, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த ஹதீஸுடைய தரம் என்ன விளங்கிக்கு வரணும். சூனியம்னு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஹதீஸை விட கீழ்நிலையில் உள்ள ஹதீஸ் தான் அது. சூனியத்தை நம்பியவன் சொர்க்கம் போக மாட்டாங்கிற புகாரில் நம்ம சொன்னோம் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டது, பாதிப்பு ஏற்பட்டது. இது உச்சகட்ட தரத்தில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையில் உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய செய்தி. இப்போ அதுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய செய்தி ஹசன் தரத்தில் உள்ள செய்தி தான், பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த செய்தியை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, சூனியத்தை உண்மை என்று நம்பி அவன் சொர்க்கம் போக முடியாதுன்னு இருக்கிறனால, அப்போ நீங்கள் எப்படி உண்மை நம்புறீங்க? சூனியத்தை நம்பியவன் சொர்க்கம் போக மாட்டான், சூனியத்தை ஈமான் கொண்டவன் சொர்க்கம் போக மாட்டான் அப்படின்னு இருக்கு. இப்போ இதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு புரிகிறதா இருந்தால், ஷைத்தானை நம்பியவன் யார்? அதான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கிட்டேன். ஷைத்தானை நம்பியவன் என்றால் யார்? ஷைத்தான் சொல்வதை நம்பியவன் தான் யாரு? ஷைத்தானை நம்பியவன். ஷைத்தான் ஒருத்தவன் இருக்கிறான், அவன் நிறைய குழப்பம் பண்ணுவான், அவனால் நமக்கு பெரிய பாதிப்புகள்லாம் இருக்கு நம்புனா இது எதை நம்புறது இல்லை? ஷைத்தானை நம்புறது இல்லை. எதை நம்புறது? குர்ஆன் ஹதீஸை நம்புறது. இப்போ இதை எப்படி கொண்டு வரக்கூடாது? இவெல்லாம் ஷைத்தானை நம்புறாங்க அப்படின்னு கொண்டு வரக்கூடாது. சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான், அவன் கொலைப்படி செய்வான், அவனுடைய பல வினோதமான விஷயங்களையும் செய்வான், அதில் நிறைய பேர் தடம் புரண்டு போவாங்க. இப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது, இதை நம்ம நம்புகிறோம். இப்போ இதை நம்பினா நம்ம என்ன செய்யக்கூடாது? நீங்களாம் தஜ்ஜாலை நம்புறீங்க. தஜ்ஜால் ஒருத்தவன் நம்புவான், அவன் குழப்பம் பண்ணுவான், அவனுடைய பிரச்சாரத்தில் பாதிப்பு இருக்கு நம்புனா அது தஜ்ஜாலை நம்புறது இல்லை. அது எதை நம்புறது? குர்ஆன் ஹதீஸை நம்புறது. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் எது சொல்லுது? குர்ஆன் தான் சொல்லுது. தஜ்ஜாலை நம்புறதுன்னா என்ன தெரியுமா? அவன் சொல்வதையெல்லாம் நம்பக்கூடியவன் தான் யார்? தஜ்ஜாலை நம்புறவன். தஜ்ஜால் சொல்வதையெல்லாம் நம்பக்கூடியவன் தான் யாரு? தஜ்ஜாலை நம்பக்கூடியவன். அதே மாதிரி தான் சூனியத்தை குறிகாரம் நம்புறதும் அப்படிதான். குறிகாரம் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஏதாவது ஒன்று ரெண்டு உண்மைகளை அவன் அறியாமல் சொல்லிடுவான், 99 பொய்கள் வரும், அவன்கிட்ட போகக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் இது குறிகாரம் நம்புறதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஆள் வந்துக்கிட்டு இல்லை அவன்கிட்ட ஒரு விஷயம் கூட ஒட்டு கேட்க முடியாது, அவன் சொல்கிற 100மே பொய் தான் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் குறிகாரனை நம்புகிறாங்க அப்படின்னு கிளப்பி விட்டா இது குறிகாரனை நம்புறது தான். இது எது நம்புறது? அல்லாஹ் ரசூலை நம்புறது. குறிகாரனை நம்புறதுன்னா என்ன சொல்லுங்க? குறிகாரன் நம்புறதுன்னா என்ன? அவன் சொல்வதை நம்புறது என்னது? குறிகாரனை நம்புவது. அவனுடைய வாதத்தை நம்புவதும் அவன் எடுத்து வைக்கக்கூடிய தவறான சித்தாந்தத்தை நம்புவதும் தான் என்னது? குறிகாரனை நம்புவது. அதே மாதிரி தான் மூமினும் சிஹரை நம்பிக்கை கொண்டவன் என்றால் அதுக்கு இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன? சிஹர்னு ஒன்று இருக்குது, அதில் பாதிப்பு ஏற்படும் நம்புறது தான் சிஹரை நம்புவது. அது குர்ஆன் ஹதீஸில் உள்ள விஷயம்ப்பா, அது அல்லாஹ் ரசூல் சொன்னது. அதை கொண்டு வந்து அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையோட மோத விடுற அது கிடையாது. சூனியக்காரன் சொல்வதையெல்லாம் நம்புவது தான் சிஹரை நம்புவது. சூனியம் பற்றி அல்லாஹ் ரசூல் சொன்னதை நம்புவது சிஹரை நம்புவதல்ல, அது அல்லாஹ் ரசூலை நம்புவது. சிஹரை நம்புவது என்றால் சூனியக்காரன் சொல்வதையெல்லாம், சூனியம் செய்யக்கூடியவன் சொல்வதையெல்லாம் நம்புவது தான் சூனியத்தை நம்புவது. நம்ம சூனியத்தை நம்புகிறோம். நான் ஒரு சூனியத்தை பற்றி அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க அதை நம்புகிறேன். இப்போ என்னுடைய நம்பிக்கை தெளிவாக இருக்கின்றது. எனவே நான் சூனியத்தை நம்பிக்கை கொள்ளவில்லை, அல்லாஹ் ரசூலை நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். இப்போ சூனியக்காரன்ட்ட போய் சில பேர் இருக்காங்களா இல்லையா, சூனியக்காரன் சொல்லுவான், உனக்கு இதில் சூனியம் வைக்கப்பட்டிருக்கு, அதில் சூனியம், நான் உனக்கு சூனியத்தை எடுக்கிறேன், இன்னும் அவன் நிறைய விஷயங்களை சொல்லுவான். அதெல்லாம் போய் யார் கேட்குறான்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? சொர்க்கத்துக்கு போக மாட்டான். அப்போ நீ குறிகாரன்ட்ட போகக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி மார்க் எதையும் சொல்லுது? சூனியக்காரன்ட்டையும் போகாதே. இப்போ நம்மளும் அப்படி தான் சொல்கிறோம், சூனியக்காரன்ட்ட போகாத, அல்லாட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டே எரி, நிவாரணத்தை அல்லாட்ட கேள், அல்லாஹ் குணமாக்குவான்னு சொல்கிறான்.